அடுத்து இந்த மேடையில் சிறப்புரை தருவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தம்பி தலைமை ஏற்கவா, தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு அண்ணா கூறினார். 1967 எப்படி அண்ணா வந்து தம்பிகளை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா என்று அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூறினாரோ, அதே போல இந்த மதுரை மண்ணில், இந்த பாண்டிய நாட்டில் தமிழகத்தின் குரலாக 1967, 1977, 2026 உங்கள் விஜயாக முதலமைச்சராக உறுதியேற்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, என்னுடைய வணக்கத்தை கூறி, அதாவது நேற்றிலிருந்து ஒரு அரசியல் கருத்துரை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது, மக்கள் மனதில் உருவானது. கொள்கை தலைவரா 5 தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடுடைய முகப்புரையில அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடுடைய முகப்புரையில தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருங்கிற ஒரு பெரிய விவாதம் உருவானது. அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம். 1967 அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு. திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான, எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய ஒரு அரசியலையும், இளைஞர்களுக்கான அரசியலையும், ஊழலற்ற ஒரு அரசியலையும், சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும், எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார்.